வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற எனதருமை ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்வானது உங்களுக்கு தரப்படுகிறது. இதுவரை தமிழ் இலக்கணத்தில் 3 பாடங்கள் நடத்தியிருக்கிறோம். 3வது பாடத்திலே சொல், தொழில் பெயர், அணி ஆகியன பற்றி பார்த்தோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை யூடியூப் வழியாக எளிதாக நீங்கள் பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே நான் தயாரித்து அளித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் 2 அல்லது 3 முறை அதை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் உங்கள் மனத்தில் நன்றாக பதியும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். இப்பொழுது 4வது பாடம். இதில் ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் என்றால் ஒன்றன் இயற்பெயரானது அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்றால் இங்கு வெள்ளை என்பது நிறத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் வெள்ளை என்பது அதனோடு தொடர்புடைய சுண்ணாம்பு அடித்தான் என்று அதனுடைய விளக்கம் பெறப்படுகிறது. ஆக ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருகின்ற காரணத்தினால் அது ஆகுபெயர் என்று அழைக்கப்படுகிறது. உலகம் மகிழ்ந்தது என்றால் உலகம் என்பது இடத்தை குறிக்கிறது. ஆனால் உலகம் மகிழ்ந்தது என்கின்ற பொழுது உலகில் உள்ள மக்களை குறிக்கின்ற காரணத்தினால் அது ஆகுபெயர் ஆகிவிடுகிறது. இதில் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதிலே பொருளாகு பெயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகை சூடினால். இந்த மல்லிகை என்பது ஒரு செடியை குறிக்கிறது. ஆனால் இங்கே மல்லிகை சூடினால் என்றால் மல்லிகை செடியை சூடவில்லை, மல்லிகையினுடைய ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. அதனால் அது பொருளாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. மல்லிகை சூடினால் என்றால் மல்லிகையினுடைய மலரை குறிக்கிறது. இது முதலிலே இருக்கின்ற காரணத்தினால் ஆகுபெயரிலே முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படும். வினா கேட்கின்ற பொழுது முதலாகு பெயர் என்பது என்றால் என்ன என்றால் பொருளாகு பெயரை குறிக்கிறது என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இடவாகு பெயர். தமிழ்நாடு சடுகுடு போட்டியில் வெற்றி பெற்றது. இங்கே இந்த தமிழ்நாடு என்பது இடத்தை குறிக்காமல் அந்த போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு அணியை குறிக்கின்ற காரணத்தினால் இது இடவாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால். டிசம்பர் சூடினால் அப்படின்று சொல்கின்ற பொழுது டிசம்பர் என்பது மாதத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே மாதத்தை குறிக்காமல் அந்த டிசம்பர் மாதத்திலே பூக்கின்ற பூக்களை குறிக்கின்ற காரணத்தினால் இது காலவாகு பெயராக மாறிவிடுகிறது. சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. இதிலே தலை என்பது அந்த ஒரு மனிதனை குறிக்காமல் அந்த ஆளை குறிக்கின்ற, அந்த தலை என்பது மனிதனுடைய உறுப்பை குறிக்காமல் ஆளை குறிக்கின்ற காரணத்தினால் இது சினையாகு பெயராக விடுகிறது. அடுத்து பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இனிப்பு என்பது ஒரு சுவை. ஆனால் இங்கே இனிப்பு தின்றான் என்பது தின்பண்டத்தை குறிக்கிறது. அவன் இனிப்பு உடைய தின்பண்டத்தை தின்றான் என்கின்ற காரணத்தினால் அது பண்பாகு பெயராகிவிடுகிறது. அடுத்தது தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான். பொங்கல் என்பது பொதுவாக பொங்குதல் என்னும் தொழிற்பெயரை குறிக்கும். ஆனால் அத்தொழிலில் உருவான உணவினை குறிப்பதால் இங்கு தொழிலாகு பெயர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆகுபெயர் என்பது நேரடியாக ஒன்றை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை குறிப்பது என்பதை மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இரட்டை கிளவி. இந்த இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி எனப்படும். உதாரணமாக நாம் பார்க்குறோம், விறுவிறு என்று வந்தான், அதே போல் கலகல என சிரித்தாள், மளமள என்று நீர் ஓடியது. இப்படி பிரிக்கின்ற பொழுது இந்த கலகல, விறுவிறு இதெல்லாம் பிரித்தால் விறு என்றால் பிரித்தால் அதற்கு பொருள் இல்லை. அதுபோல் கல என்றால் பிரித்தால் பொருள் இல்லை. இவ்வாறு பிரித்தால் பொருள் தராத அந்த சொற்கள் இரட்டை கிளவி என்று அழைக்கப்படுகிறது. அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடராக என்னன்னாக்கா, அப்படி இரட்டையாக இணைந்து வருகின்ற அந்த சொற்களை பிரிக்கின்ற பொழுது தனித்தனியாக பொருள் தரும். உதாரணமாக பாம்பு பாம்பு, வாழ்க வாழ்க. இப்படி இதை வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிறப்ப 2ஆக பிரிக்கலாம். அதை வாழ்க அப்படிங்கிறது பொருள் தருது. அதனால தான் அதுக்கு அடுக்கு தொடர். அதில் பார்த்திங்கன்னா அச்சம், சினம், விரைவு போன்ற காரணங்களால் 2, 3 முறை 4 வரை அடுக்கி வரக்கூடியதாக இருக்கும். அச்சமாக சொல்கிறப்ப பாம்பு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா புடி 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 திருடம் போகிறான் அப்படின்னாக்கா புடி 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 அப்படின்னு 4 தடவை கூட சொல்லலாம்.
அவ்வாறு அந்த நிலையை வந்து அச்சம், விரைவு, சினம், கோபத்தில் கத்தலாம் வேகமாக. அப்படி கற்றுக்கின்ற பொழுது நான் என்ன ஏதாவது வந்து டே 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 அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி நம்ம என்ன சொல்கிறோம், அதை அப்படி அந்த பிரித்தாலும் அது வந்து பொருள் தரக்கூடிய அந்த வகையிலே இருந்தால் அந்த வகை வந்து அடுக்குத்தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சொன்னதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரித்தால் பொருள் தராது, பிரித்தால் பொருள் தரும். அதில் குறிப்பாக என்னன்னாக்கா இரட்டை கிளவி என்பது 2 முறை தான் சொல்லப்படும். மலமலை, கலகலை அப்படி தான் வரும். ஆனால் அந்த அடுக்கு தொடரானது 2 முறை வரலாம், 3 முறை வரலாம், 4 முறை கூட வர முடியும். அப்படிங்கிறத மனசில் கேள்வி வினாயில் வந்து 2 முறை மட்டும் வருவது எது என்று கேட்டால் இரட்டை கிளவி என்பதை நாம் புரிந்து கொண்டு எழுதிவிடலாம் எளிதாக. அடுத்து எழுத்துகளின் பிறப்பு. இந்த பிறப்பு என்பது நம்ம எழுத்துக்களுடைய பிறப்பு என்பது நம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் வெகு சிறப்புடையது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே ஏதோ ஒரு அப்படியே நம்ம பேசுகிறப்ப வரக்கூடியது கிடையாது. அது சில எழுத்துக்கள் வந்து மார்பு பகுதியிலிருந்தும், சில எழுத்துக்கள் தலை, சில எழுத்துக்கள் கழுத்து, சில எழுத்துக்கள் மூக்கு ஆகிய 4 இடங்களிலும் ஒன்றில் பொருந்தி வருகிறது. அது மட்டுமல்ல, இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியாலும் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. அதுதான் எழுத்துக்களின் பிறப்பு. நாம் வந்து மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகியவற்றிலும் வந்து அது பிறக்கிறது. அதன் பிறகு என்ன செய்யப்படுதுனாக்கா இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளினுடைய முயற்சியினால் அது பொருந்தி அது வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. அது வந்து அதனால் வந்து என்ன சொல்லணும்னாக்கா இடப்பிறப்பு, இடத்திலிருந்து பிறக்கக்கூடிய வகையில் இடப்பிறப்பு என்றும் முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இடப்பிறப்பு என்றும் முயற்சி பிறப்பு என்றும் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அதில் உயிரெழுத்துக்கள்லாம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இப்போ பார்த்திங்கன்னா ஆனா, ஆ, ஆ சொல்லி பார்த்திங்கனாவே தெரியும். ஈ இதெல்லாம் வந்து கழுத்துலேருந்து வருது. இந்த மாதிரி கழுத்துலேருந்து பிறக்கின்ற காரணத்தினால அது வந்து இந்த கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க, ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு கொடுத்து அந்த எழுத்து எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதே போல் வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் கசட தபரன்னு சொல்கிறோம், அது மேலே புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்துடும் அந்த எழுத்து. அதனால் அந்த கசட தபர இதெல்லாம் வந்து கசட தபர இக் இச் அப்படிங்கிறப்ப மார்புலேருந்து வருது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் அந்த ஞானன நமன அப்படின்னு சொல்கிறப்பே தெரியுது அது வந்து மூக்கிலேருந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறது. ஞானன நமன இங்கே எச்சு இங்கே அப்படிங்கிறப்ப அது மூக்கிலேருந்து பிறக்குது இல்லையா, அதுதான் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எப்படி நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குதோ அதே போல் கழுத்தை இடமாக கொண்டு எரள வளல ஈ இல் இல் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுதுனாக்கா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து மட்டும் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையிலேருந்து இப்போ உதாரணமாக தான் தலை அக்கு அப்படின்னு தலை ஆடுது பாருங்கள், அப்படியே தானாகவே ஆடும். அதனால் வந்து அக்கேனா அப்படிங்கிறப்ப அந்த தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அதனால் இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது நல்லா புரியும். அது இடப்பிறப்பு தான் இப்போ நான் சொன்னேன், எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படின்னு. இன்னொன்று வந்து முயற்சி பிறப்பு. இது நிறைய இருக்குது. அதில் இருந்தாலும் சிலவற்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து ஆ ஆ இந்த 2 எழுத்தும் பார்த்திங்கன்னா வாயை திறந்தால் தான் வரும், வாயை மூடிக்கிட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி ஈ ஈ ஏ ஏ ஐ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாக்கோட அடியில் பிறக்குது. அந்த நாக்கோட அடியில் பிறக்கிறது, அதனால் அது வந்து ஈ பார்த்திங்கன்னா நாக்கோட அடியில் ஈ அப்படிங்கிறப்ப ஊ ஊ ஓ ஓ ஔ இதெல்லாம் வந்து வாயை திறந்து அந்த முயற்சியோட இதழ்களை குவிக்கணும். அப்போ தான் உதலை வந்து அந்த உதடுகளை குவிக்காமல் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வராது, அந்த எழுத்து வராது, அது வேற ஒரு ஒளியாக மாறிடும். அதனால் ஊ ஊ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்கிறோம். இது அப்புறம் இதே போல் வந்து மெய்யெழுத்துக்களை பார்த்திங்கன்னா இக் இங்கே இதெல்லாம் வந்து நாவினுடைய முதல் பகுதி அப்படின்னு சொல்கிறதுல அந்த இடத்துல அன்னத்தினுடைய அடிப்பகுதி அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்தா தெரியும். இக் இங்கே அப்படிங்கிறது அந்த அந்த அன்னம் மேல்வாய் கீழ்வாய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்பகுதியில் வந்து அந்த அடிப்பகுதியில் பிறக்குது. சார்பு எழுத்துக்கள்லாம் இதழ்களை குவிப்பதால் ஊ ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்மளுக்கு பிறப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு 2 வகை இருக்குது.
அந்த இடப்பிறப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம், நல்லா தெளிவாகவே சொல்லிட்டோம். அதில் உயிரெழுத்துக்கள்லாம் வந்து கழுத்தை வச்சு பிறக்குது, வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மார்பை வச்சு பிறக்குது, மெல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் வந்து மூக்கினுடைய அந்த இடத்துல பிறக்குது. அதே போல் வந்து இடையின எழுத்துக்கள்லாம் மறுபடியும் இடையின எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து, தலையை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கின்ற ஒரே எழுத்து ஆயுத எழுத்து மட்டும்தான். அதனால் முயற்சியோட பிறப்புங்கிறப்ப அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாயை திறந்தால் என்ன எழுத்து வரும்? ஆனா ஆவண்ணா ஆ ஆ. அது மாதிரி நாக்கினுடைய அடினா இ ஈ, அந்த ஏ ஏ ஐ அப்படிங்கிறதெல்லாம். இதழ்களை குவிப்பதால் என்ன வரும் அப்படின்னா ஊ ஊ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் எளிதாக. மெய்யெழுத்துக்களை வந்து இக்கு இங்கு மட்டும் நாவினுடைய முதல் பகுதி. இது மாதிரி நிறைய அதில் இருக்குது. அது முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பறவைகளினுடைய ஒளிமரபு. இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஆனால் நம்ம தேர்வில் எழுதுகிறப்ப என்ன செய்யும், குழப்பம் வந்துடும் உங்களுக்கு. அவங்க மாதிரி வினாத்தாள் அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ உதாரணமாக ஆந்தை உடனே அலரும், சேவல் கூவும், புறா குணுகும். இதுதான் வித்தியாசமானது. புறா வந்து குணுகும், கிளி பேசும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். இந்த சேவல் கோழி இந்த ரெண்டுக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோழி கொக்கரிக்கும், நிறைய பேர் சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு எழுதிடுவோம். மயில் அகவும், கூகை குழலும் அப்படிங்கிறத நல்லா. இது வந்து பறவைகளினுடைய ஒளி மரபுன்னு சொல்கிறாங்க இதை. அதே போல் தொகை மரபு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பொதுவாக சொல்கிறப்ப மக்கள் கூட்டம். அதே போல் ஆணிரை, பசுக்களினுடைய அந்த இதற்கு வந்து ஆணிரை அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டு மந்தை, ஆடெல்லாம் நிறையா இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஆட்டு மந்தைன்னு பேர். ஆணிரைனா பசுக்களினுடைய கூட்டம், மக்கள் அது இருந்தாங்கனாக்கா மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வந்து வினை மரபு. அதில் பார்த்திங்கன்னா சோறு உண், சோறு அந்த உண் அப்படிங்கிற வினையை குறிக்கும். முறுக்கு அப்படின்னாக்கா தின் அப்படின்னு சொல்லணும். சுவரை வந்து கட்டுன்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பு. தண்ணீரை வந்து குடி, தண்ணீர் குடி. பால் வந்து குடின்னு சொல்லக்கூடாது, பால் பருகு. கூடை முடை. பூக்களை வந்து பறித்தான்னு சொல்லக்கூடாது, பூக்கொய் தான் அப்படின்னு சொல்லணும். இலையை வந்து பறிக்கணும், இலை பறி. பானையை வந்து செய்தான்னு சொல்லக்கூடாது, பானை வனை அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து மரபு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எழுத்தால் மட்டும்தான் நம்ம அப்பொழுதிருந்தே பழங்காலம் தொட்டு சொல்லி வருகிறோம் அப்படிங்கிறத மனசில் நல்லா நிறுத்திக்கங்க. அடுத்தது தொடர் வகைகள். இந்த தொடர் வகையில் பார்த்திங்கன்னா பொருள் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கலாம். தொடர் வகையில் பொருள் அடிப்படையில் என்ன பொருளை குறிக்கிறது அப்படிங்கிறத வச்சு பார்த்திங்கன்னா அதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து செய்தி தொடர், வினாத்தொடர், விழைவுத்தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. செய்தி தொடர் அப்படின்னாக்கா என்ன? ஏதாவது ஒரு செய்தி, நேற்று நல்ல மழை பெய்தது அப்படின்னாக்கா செய்தி அதுதான். அடுத்தது வந்து வினாத்தொடர். வினாத்தொடர்ங்கிறது வந்து இந்த மரத்தை நட்டவன் யார் அப்படின்னு, யார் அப்படிங்கிற கேள்வி, அந்த வினா எழுத்து வந்தால், வினாக்கு அந்த வினாவினுடைய அந்த குறி வந்தாவே அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வினாத்தொடர். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா விழைவு தொடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. விழைவு, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். இப்போ இதில் தான் நம்ம வந்து தடுமாறாமல் சரியாக மனசில் இருத்திக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இளமையில் கல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது வந்து ஏவல் விழைவு தொடரை குறிக்குது. இளமையில் கல் அப்படிங்கிறது ஏவல். அடுத்தது உன் நூலை தருக, உன்னுடைய புத்தகத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உன் நூலை தருக, அது வந்து வேண்டுதல் விழைவு தொடர். அடுத்தது உழவர் வாழ்க அப்படின்னு சொல்கிறோம், வாழ்கன்னு சொல்கிறப்ப வாழ்த்துதல் விழைவு தொடர். கல்லாமை ஒழிக அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்க, கல்லாமை ஒழிக அப்படின்னாக்கா அது வந்து வைதல், அது வைதலை குறிக்கிறது. அடுத்தது வந்து உணர்ச்சி தொடர். தெரியும் உங்களுக்கு, இந்த உணர்ச்சி விட்டு நம்ம இப்போ சொல்கிறத வந்து உணர்ச்சி தொடர்னு சொல்கிறோம். அந்த ஆச்சரியக்குறி இருக்கும். அங்கே எப்படி வினாத்தொடரில் வந்து கேள்விக்குறி இருக்கோ அது போல் இங்கே ஆச்சரியக்குறி இருக்கும். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, அந்த இது போல் உணர்ச்சிகள் எல்லாம் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது தான் உணர்ச்சி தொடர். அதில் வந்து ஆச்சரியக்குறி இருக்கும். அடடா அடடா அப்படின்னு சொல்லுவோம். அடடா அப்படின்னு சொல்கிறப்போ ஆச்சரியக்குறி போட்டு பரிசு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் அடுத்தது அச்சம் வந்துச்சு, புலி வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து புலி வருது அப்படின்னு சொல்கிறப்ப அது மாதிரி புலி வந்து வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அது எதை குறிக்குதுனாக்கா அச்சத்தை குறிக்குது. அடுத்தது அவலம்னா ஒரு மோசமான நிலை அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சொல்கிறோம், பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து நிறைய அழிந்து விட்டன, பல அழிந்து விட்டனவே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு ஆச்சரியக்குறி போடணும். அடுத்து வியப்பு, என்னே மழை, எப்படி மழை பெய்யுது, கொட்டுது பாரு,
மழை எப்படி கொட்டுகிறது அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி போட்டோம்னா அது வந்து வியப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி தொடரில் வியப்பு தொடராக மாறிவிடுகிறது. இப்படி பார்த்தோம்னா நாம் வந்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து சிறப்பான அந்த குறிப்புகளை எல்லாம் நிறைய இலக்கணம் தொடர்பான குறிப்புகளை தந்து கொண்டிருக்கிறேன். அதனால் எழுத்துக்களினுடைய பிறப்பு என்பது மிக முக்கியம். அது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி தொடர் வகையில் வந்து செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். நீங்கள் 2 முறை அல்லது 3 முறை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுமாறு பகிருங்கள். தொடர்ந்து அதை 2-3 முறை பார்த்தால்தான் உங்களுடைய இலக்கணத்தை பொறுத்தவரை மனத்தில் பதியும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.